இல்லாமல் எங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நாமெல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலையுதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டார். குயில்களின் பாட்டு காற்றில் வரும். முடிவதும் பின்பு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும் பாடங்கள் தானே கேளடி. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. என் பேர் செந்தூரன் ரசிகலா. நான் ரால்குழி கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வன்னிகோப் நிறுவனம் ஒரு வீட்டு திட்டம் தந்தது. அது நாங்கள் நேரத்தில் ஓலக்குடிசையில் தாரக்கோட்டையில் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு இந்த வன்னிகோப் நிறுவனம் வீடு தந்தது பெரிய உதவியாக இருக்குது. என்று சொன்னால் நாங்கள் அந்த கொட்டியிலேருந்து மழை வெயில் தண்ணி இதெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டோம். நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு சரியான கஷ்ட மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த வீடு தந்ததில் எங்களுக்கு மிக சந்தோஷமும். இந்த வீட்டினை கட்டி தந்த அஜன் சிவாஜி பசுவதி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக வீட்டினை கட்டித்தந்த மைகோஸ் அலுமினியம் விண்டோஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களுக்கும் வன்னிகோப் நிறுவனத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வன்னிகோப் நிறுவனத்தின் வாழ்வதற்கான இல்லறம் செயல் திட்டத்தின் கீழ் இன்று மூதூர் பிரதேசத்தில் ரால்குழி கிராமத்தில் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினருக்கு புதிதாக வீடு ஒன்று அமைக்கப்பட்டு இன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த குடும்பம் தகரக்கொட்டிலில் வெயிலுக்கும் வெயில் மழைக்கும் மத்தியிலும் மிகவும் கஷ்டத்தின் வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் 4 பேர் குடும்பத்தை கொண்டவர்கள். 2 பிள்ளைகள் பாடசாலை செல்கின்றார்கள். ஆகவே அவர்களின் கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டு இந்த வீடானது அஜன் சிவாஜி பசுவதி அவர்களின் ஞாபகார்த்தமாக இன்று இந்த வீடு ரால்குழி கிராமத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் ஞாபகார்த்தமாக அவர்கள் உண்மையாகவே இந்த நிதியுதவியை வழங்கி இந்த கஷ்டமான குடும்பத்தினருக்கு உதவி செய்ததற்கு அமைவாக அவரின் ஆத்மா சாந்தியடைய அவர்களின் குடும்பத்தினருக்கும் அவரின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் மனப்பூர்வமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.